கத்தியும் தீட்டிக்கணும் கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும் கரியும் கொத்திக்கணும் கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். யார் பண்ணி எங்க அது வந்துக்கிறேன் யாருன்னு? என்ன மச்சான் எனக்கு தெரியல மச்சான். நான் தான் மச்சான் மச்சான் மச்சான். ஏய் மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற நீ யாரு எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான் நம்ம டொம்மி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா நம்ம தண்டையார் பட்ட தோத்தாவ கட்டினா அவருக்கு 3 பசங்க. ஆமா நினைப்பு வருது. சப்பி சதாசிவம் சல்பேட்டா மாணிக்கம் சொண்டி சோரி சுந்தரா. இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல. நான் தான். என்னடா இப்படி ஆயி போட்டா அடையாளமே தெரியல. Dress எல்லாம் போட்டுக்கினே சின்ன வயசுல Dress எல்லாம் சுத்தி நிற்பியா. இப்ப என்ன பண்ற? Dress போட்டுருக்கேன். தமாஷா போட்டியா? ஆமா பயப்படாத. இந்த எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம ஊரை விட்டு போட கூடாது பாரு. அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன். இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன். இப்போ என் பஞ்சாதி கேரிங். போங்கடா அறிவு கட்டவனுங்களா. தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய. தெருவுக்கு தெருவு சௌருக்கு சௌரு சோப் முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே அத பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான். நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிக்கு பகவானா பார்த்து குடுக்கறதே. பகவான் குடுக்குறானா ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. தமாசா பேசுற மச்சான். தமாசா கிதாடா உங்களுக்கு. பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன். 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன். தெரியும் தெரியும் டமாசா பேசுறிய. என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டே. ஏய் எங்க இருந்தோ வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க. பாடு போடா. என்ன மச்சான் போ போங்கறிய. உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கறேன். ஏய் கையெடு நீ சரியில்லை போ. சார் வந்துகிறாரு ஆபீசரே. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரரு. வா வாங்க வாங்க. குடும்ப கட்டிங் ஆபீசர். வணக்கம். எங்க இந்த பக்கமா காண்றது இல்ல. ஆளுங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டுவ மாட்டான்றான். தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சேரிக்கே கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது முடியாது. ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அதானே வேற யாராவது தேட வேண்டியதா? கரெக்ட் பாட்டி இதான். நானா? பின்ன யாரு? ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க. வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு இம்முன்னு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க கன் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி ஏழு? நீங்க இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன். ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்க. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணான்னு விட்டுருங்க. என்னங்க? இருங்க இருங்க பூடுமா பாட்டு இட்டாரான். இந்த ஆபீஸ்ல வடிவேலு விட்டுருமா? இஷ்டத்துக்குன்னு வந்துரும். கம்முன்னு இரு. அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற? ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கறாரு. வா. எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான். எனக்கு கத்தி கண்ணாலே பயம். கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா வா வா. எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்கடிச்சிட்டு வானா. எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஏய் ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம் 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துரும். வா வா வா. ஆள விடு. என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற? அது என் பொண்டாட்டி பாடி. இது பொண்டாட்டி பாடி. இது யாரு பாடி? கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா? தோட்டத்துக்கு சொல்லிடுவேன் தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய. அதுக்காக தான் இந்த வேஷம். சரி என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ் ராண்டி என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது? நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா? இனிமே இது மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டியதுதான். இரு காப்பாத்துறேன். ஆபீஸ்ரா என்னப்பா வடிவேலு? இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பார்த்துன்னு போயிடுங்கய்யா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு. போ பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு நின்றாரா நீ கவுத்திட்டு இருப்பா.